சத்ய நாராயண பூஜை என்பது இந்து கடவுளான விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பூஜையாகும். அவர் சத்ய நாராயணா என்றும் அழைக்கப்படுகிறார். சத்ய நாராயணா பூஜை வங்காளத்தில் சத்யபீர் என்று தோன்றியது. பின்னர் அது சத்ய நாராயண பூஜையாக மாற்றப்பட்டது. புதிய வீட்டுக்குள் நுழைவதற்கு முன்பு சத்ய நாராயண பூஜை செய்து கொண்டாடுவார்கள். இந்த சத்ய நாராயண விரதத்தின் மகிமை என்ன என்று ஒரு கதை மூலமாக தெரிந்து கொள்ளலாம். ஒரு மன்னர் இருந்தார். ஒரு நாள் அவருடைய அரண்மனைக்கு ஒரு வணிகன் வந்தான். அங்கே மன்னனும் அவனுடைய மனைவியும் பூஜை செய்து கொண்டிருந்தனர். வணிகன் மன்னரிடம் இது என்ன பூஜை என்று கேட்க, மன்னரும் நாட்டில் சத்தியமும் நீதியும் நிலைக்க வேண்டும் என்று தானும் தன் மனைவியும் பூஜை மேற்கொண்டு இருப்பதாக மன்னர் பதிலளித்தார். அந்த வணிகனும் தனக்கு குழந்தை இல்லை என்ற தனது ஏக்கத்தை மன்னனிடம் தெரிவித்தான். அதற்கு மன்னனும் இறைவனிடம் வேண்டிக்கொள், உனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்றார். வணிகனும் சத்ய நாராயண பூஜை செய்வதாக வேண்டினான். அவனுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. ஆனால் அவன் பூஜை செய்யாமல் தள்ளி போட்டுக் கொண்டே சென்றான். அவன் மனைவியும் அவனிடம் பலமுறை எடுத்து கூறியும் அவன் செவி சாய்க்காமல் பெண்ணுக்கு திருமணம் முடிந்ததும் சத்ய நாராயண பூஜை செய்யலாம் என்றான். திருமணம் முடிந்தும் பூஜை செய்யாமல் காலம் தாழ்த்தி வந்தான். இந்த சமயத்தில் வணிகனும் அவனது மருமகனும் ஒரு குற்ற வழக்கில் சம்பந்தம் உள்ளவர்கள் என்ற சந்தேகத்தின் பெயரில் கைது செய்யப்பட்டனர். இதனால் அவனது வணிகம் நலிவுற்று ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டு அவனது மனைவியும் மகளும் பிச்சை எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஆளாயினர். இந்நிலையில் அவன் மனைவி தனது கஷ்டத்திலும் சிறிய அளவில் சத்ய நாராயண பூஜை செய்தாள். இதன் காரணமாக வணிகனும் மருமகனும் விடுவிக்கப்பட்டனர். மன்னனும் தாம் தவறு செய்து விட்டோம் என்று வருந்தி வணிகனுக்கு பொன்னும் பொருளும் அளித்து உதவினான். மீண்டும் வணிகன் பழைய நிலைக்கு வந்தான். வணிகனும் தான் செய்த தவறை உணர்ந்து சத்ய நாராயண பூஜையின் மகிமையை உணர்ந்து பூஜை செய்து வந்தான். இதுவே சத்ய நாராயணா பூஜையின் சிறப்பு. சத்ய நாராயணா பூஜை செய்வோம், சகல சௌபாக்கியமும் பெறுவோம். Sarvopatra
अचिल परब्रह्मणे आनंद